அதிகமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என்பது மட்டுமல்ல, அதை முறையாகவும் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது உள்ளபடியே நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். இந்த சுழல்நிதியை பெற்றிருக்கக்கூடிய குழுக்கள் 1500, அதிலே மகளிர் 30,000 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இங்கே கூட குறிப்பிட்டு சொன்னார்கள், கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நான் துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பு ஏற்றிருந்த நேரத்தில் நானே இந்த பகுதிக்கு ஒரு முறை வரக்கூடிய வாய்ப்பை நம்முடைய தனசேகரன் அவர்கள் எனக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். அப்போது சுழல்நிதி வழங்கிய குழுக்களுடைய எண்ணிக்கை 750. வங்கியின் மூலமாகவும் அறக்கட்டளையின் மூலமாகவும் சுயதொழில் செய்து கொள்ள விருகம்பாக்கம் தொகுதியில் உள்ள மகளிர் குழுக்களுக்கு கடனாகவும் மானியமாகவும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை 30 கோடி ரூபாய். அதேபோல் 3/4/2013 அன்று சொர்ண ஜெயந்தி மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 250 குழுக்களுக்கு கடன் மற்றும் மானியமாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஏகே கல்வி அறக்கட்டளை மகளிர் தொழில் தொடங்குவதற்கு வங்கிக் கடனை தாராளமாக தொடர்ந்து நம்முடைய தனசேகரனுடைய சீரிய முயற்சியோடு பெற்று தந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பெண்களுக்கு தையல் பயிற்சி, எம்ப்ராய்டரி, பெயிண்டிங் போன்ற தொழில் பயிற்சிகளை இலவசமாக கற்றுத் தருவது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஏகே கல்வி அறக்கட்டளை மகளிர் சுய உதவிக் குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகளிருடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது ஆணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு 7,000 ரூபாய் மதிப்பிலான பொருள்களை இலவசமாக தொடர்ந்து இந்த அறக்கட்டளை மூலமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும். அது மட்டுமல்ல, இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பு அதில் அதிகமான அளவுக்கு மதிப்பெண் பெறக்கூடிய மாணவர்களுக்கு 3,000 ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இப்படி பல பணிகளை இந்த மகளிர் குழுவின் சார்பில் ஏகே அறக்கட்டளையின் கல்வி அறக்கட்டளையின் மூலமாக நம்முடைய தனசேகரன் அவர்கள் இந்த பணியை மேற்கொண்டிருப்பது உள்ளபடியே உங்கள் அனைவரின் சார்பில் நான் அவரை பாராட்ட, வாழ்த்த, ஏன் அவருக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இந்த மகளிர் சுய உதவிக் குழு என்பது முதலில் 1989ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில்தான் இந்த மகளிர் சுய உதவிக் குழு தொடங்கப்பட்டது. அப்படி தொடங்கப்பட்ட நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள், பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும், யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் அவரவர்கள் தங்களுக்கு என்ன தொழில் அதிலே நாட்டம் இருக்கிறதோ அந்த தொழிலை செய்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் உருவாக வேண்டும். அதற்கு நிதி தேவை, பணம் தேவை. ஆக அந்த நிதியை வங்கிகளில் இருந்து குறைந்த வட்டியிலே பெற்று அதன் மூலமாக அந்த தொழிலை நடத்தி அந்த பெண்கள் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து நாட்டிலே நடமாடிட வேண்டும் என்ற அந்த நிலையிலேதான் சுய உதவிக் குழு என்ற ஒரு மாபெரும் அமைப்பை 89 தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அது பறந்து விரிந்து இன்றைக்கு கம்பீரமாக எல்லோரும் போற்றப்படக்கூடிய வகையில், அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் மகளிர் சுய உதவிக் குழுக்கென்று ஒரு தனி அந்தஸ்தை, தனி மரியாதையை அன்றைக்கு நாங்கள் ஏற்படுத்தி தந்தோம். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை என்று கேட்டால் அதை பற்றியெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி கவலைப்படவில்லை என்பதை தயவு செய்து நீங்கள் உணர்ந்து பார்த்துவிட வேண்டும். இன்னும் கூட நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெண்களுடைய முன்னேற்றம் தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றமாக அமைந்திட முடியும். இன்னும் கூட நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு பெண் இருக்கிறாள் என்பதை யாரும் மறைத்திட முடியாது. மேடையில் இருக்கக்கூடிய ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நானாக இருந்தாலும் சரி,
நாங்கள் எல்லாம் இன்றைக்கு பொது வாழ்வில் மதிக்கப்படக்கூடியவர்களாக விளங்குவதற்கு அதற்கு காரணம் பெண்கள் தான் என்பதை யாரும் மறைத்துவிட முடியாது. ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்லிட வேண்டும். என்ன என்று கேட்டால், அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மன்னர் இருந்தார். அந்த அக்பர் என்று சொல்லக்கூடிய மன்னருக்கு பீர்பால் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த பீர்பால் என்கிற அந்த அமைச்சருக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், மன்னன் அக்பர் எதை சொன்னாலும் பீர்பால் அதை தட்டாமல் முடித்து தருவான். எதையும் செய்து முடித்து தரக்கூடிய ஆற்றலை பெற்றவன் அமைச்சர் பீர்பால். இப்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்களை நான் சொல்லுகிறேன் என்று யாரும் நீங்கள் தயவு செய்து தவறாக கருதிவிடக்கூடாது. நான் அவர்களை எல்லாம் அமைச்சர்களாகவே நான் கருதுவது கிடையாது. ஆனால் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அக்பருடைய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பீர்பால், அப்படிப்பட்ட பீர்பாலுக்கு, அந்த அமைச்சர் பீர்பாலுக்கு அக்பர் ஒரு சோதனை வைத்தார். என்ன சோதனை என்று கேட்டால், ஒரு நாள் திடீரென்று பீர்பாலை அழைத்து, பீர்பால், நான் எதை சொன்னாலும் நீங்க செஞ்சு முடிக்கிறீங்க, முடிக்காத காரியத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன். உடனே அமைச்சர் பீர்பால் சொல்லி இருக்கிறார், நீங்க எதை சொன்னாலும் நான் அதை செஞ்சு முடிப்பேன், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்று அக்பர் சொல்லி இருக்கிறான். உடனே அக்பர் சொன்னான், பீர்பால் சொல்லி இருக்கிறான் நண்பர்கிட்டத்தில். உடனே அமைச்சர், அந்த மன்னர் அக்பர் சொல்லி இருக்கிறான், முடியாத காரியத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன், சொல்லுங்கள் என்று திரும்ப சொல்லி இருக்கிறான். என்ன என்று கேட்டால், காளை மாட்டிலிருந்து வரக்கூடிய கன்று குட்டியை கொண்டு வந்து என்னிடத்தில் தர வேண்டும். காளை மாட்டிலிருந்து கன்று குட்டி வருமா? வராது. எனவே முடியாத காரியம், முடியாத காரியத்தை சொல்லுகிறான். அப்பொழுது பீர்பால் என்ன சொல்லி இருக்கிறான்? முடியாது என்று சொன்னானா? இல்ல, முடியும், நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று பதில் சொல்லி இருக்கிறான். ஆனால் 3 நாட்கள் எனக்கு அவகாசம் தர வேண்டும் என்று அமைச்சர் பீர்பால் சொல்லி இருக்கிறான். 3 நாள் அவகாசம் தந்திருக்கிறான். ஒரு நாள் முடிந்தது, 2 நாளும் கழிந்தது, 3வது நாள் பொழுது விடிய போகிறது. வீட்டிலே பீர்பால் அங்கே மனைவி படுத்திருக்கார் ஓரத்திலே. அந்த பீர்பால் மட்டும் அந்த வீட்டிலே தூக்கம் வராமல் அங்கே அலகழித்து நடந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது பீர்பாலுடைய மனைவி கேட்டிருக்கிறாள், நானும் 3 நாட்களாக உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன், சரியாக சாப்பிடவில்லை, சரியாக தூங்கவில்லை, எதையோ பறி கொடுத்தது போல அலைந்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்டபோது, அப்பொழுது பீர்பால் சொன்னான், வேறொன்றும் இல்லை, நான் எதை சொன்னாலும், பீர்பால் நம்முடைய அக்பர் சொல்லக்கூடியதை நான் எதை சொன்னாலும் முடித்திருக்கிறேன், மன்னர் சொன்னதை. ஆனால் முடியாத காரியத்தை ஒன்றே அமைச்சர் நம்முடைய அக்பர் சொல்லி இருக்கிறார், மன்னர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னபோது, என்ன சொன்னார் என்று கேட்டபோது, வேறொன்றும் இல்லை, காளை மாட்டிலிருந்து வரக்கூடிய கன்று குட்டியை கொண்டு வந்து தர வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறார், நானும் முடியும் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னான். உடனே பீர்பாலுடைய மனைவி சொன்னால், கவலைப்படாதீர்கள், நீங்கள் தூங்குங்கள் என்று தன்னுடைய கணவனை தூங்க வைத்துவிட்டு இரவு 2 மணி அல்லது 3 மணி அளவிலே தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு துணிகளை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டிக்கொண்டு அரண்மனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு சென்று அந்த துணிகளை எல்லாம் எடுத்து பிரித்து அங்க இருக்கக்கூடிய துணி துவைக்கக்கூடிய ஒரு கல்லில அந்த துணிகளை எல்லாம் அடித்து துவைத்துக் கொண்டிருக்கிறாள். எப்பொழுது விடிய போகிறது? இரவு 2 மணி 3 மணி. இந்த சத்தம் அரண்மனையிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மன்னன் அக்பருக்கு கேட்டுச்சு. உடனே வந்து எட்டி பார்க்கிறான். தன்னந்தனியாக ஒரு பெண் இரவு 2 மணி 3 மணி அளவில ஆற்றங்கரை ஓரத்திலே தன்னந்தனியாக ஒரு பெண் துணி துவைத்துக் கொண்டிருக்கிறாள். தன்னுடைய காவலாளியை கூப்பிட்டு அந்த பெண்ணை அழைத்து வர சொல்லி இருக்கிறார். அந்த பெண் வந்திருக்கிறாள். நீ யாரம்மா? இரவு 2 மணிக்கு தன்னந்தனியாக வந்து துணி துவைத்துக் கொண்டிருக்கிறாய், என்ன என்று கேட்டபோது, அப்பொழுது பீர்பாலுடைய மனைவி சொன்னால், நான் வேறு யாரும் அல்ல, என்னுடைய கணவன் கர்ப்பமாக இருக்கிறார், எனவே வீட்டில் இப்பொழுதுதான் அவரை தூங்க வைத்து விட்டு துணி துவைக்க இப்பொழுதுதான் நேரம் கிடைத்தது என்று சொல்லி இருக்கிறார். எந்த நாட்டிலமா ஆண் கர்ப்பமாக இருந்திருக்கிறான் என்று அக்பர் கேட்டார், மன்னர் கேட்டார். உடனே அவர் சொன்னால், காளை மாட்டிலிருந்து கன்று குட்டி வரக்கூடிய நாட்டிலே தான் என்னுடைய கணவன் கர்ப்பமாக இருக்கிறான் என்று சொன்னார். உடனே மன்னனுக்கு புரிந்து விட்டது, ஆகா இவள் பீர்பாலுடைய மனைவிதான், ஆக நான் எதை சொன்னால் பீர்பால் முடிக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய மனைவிதான் என்று அப்பொழுதே முடிவு செய்தார். ஆக ஒரு கணவனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு மனைவி இருக்கிறார் என்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே அதே நேரத்தில்
இங்கு ஆண்களும் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, என்னையும் சேர்த்துதான் சொல்லுகிறேன். மனைவி சொல்வதையும் நாம் கேட்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்டுத்தான் தீர வேண்டும். கேட்டுத்தான் தீர வேண்டும் என்று சொன்னால் ஏதோ அழுத்து சலித்து நான் சொல்லுகிறேன் என்று தயவு செய்து நீங்கள் கருதிவிடக்கூடாது. காரணம், வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். நாம் பொது வாழ்விலிருந்து வெளியில சுற்றி சூழ்ந்து இருக்கிற காரணத்தால் வீட்டிற்கு போகிற போது நமக்கு நிம்மதி கிடைக்கிறது. ஆக இதெல்லாம் அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை சொல்லுகிற போது என்னுடைய நினைவில் ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. என்ன கதை என்று கேட்டால், ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் தன்னுடைய மனைவி எதை சொன்னாலும் அதை தட்டாமல் அவன் செய்வான். அப்படிப்பட்ட மன்னனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அந்த அரசனுக்கு, நாம் தான் நம்முடைய மனைவி பேச்சை கேட்கிறோமா, நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்கள் மனைவி பேச்சை கேட்கிறார்களா என்று ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதற்கு என்ன செய்தார் அக்பர்? என்ன செய்தார் அந்த மன்னன், அந்த அரசன்? ஒரு நாள் தன்னுடைய வசந்த மண்டபத்திற்கு வந்து யோசித்து சிந்தித்து அதற்கு பிறகு ஒரு பொது மைதானத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி, இங்க எப்படி இங்கு திரண்டிருக்கிறீர்களோ அதுபோல் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மன்னன் மேடைக்கு வந்து ஒரு கேள்வியை கேட்டான். என்ன கேள்வின்னா, நான் என்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டுதான் நடக்கிறேன். ஆனால் உங்களை நான் சோதிக்க வேண்டும். அது ஆண்களை மட்டும்தான் அழைத்திருக்கிறாங்க, பெண்களை அழைக்கல. அந்த ஆண்களை தான் நான் சோதிக்க வேண்டும். யார் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் வலதுபுறத்திற்கு வாருங்கள். யார் மனைவியின் பேச்சை கேட்காமல் இருக்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் இடதுபுறத்திற்கு வாருங்கள் என்று ஒரு கோரிக்கை வச்சான். 99 பேர், 99% வலதுபுறம் வந்தாச்சு, மனைவியின் பேச்சை கேட்கக்கூடியவர்கள். ஒரே ஒரு நபர் தான் இடது பக்கம், அதாவது மனைவியின் பேச்சை கேட்காதவர் என்ற நிலையிலே ஒரே ஒருவன் பெண் இருக்கிறான். மன்னனுக்கு ஆச்சரியம். ஆக மனைவியின் பேச்சை கேட்காத ஒருவன் இருக்கிறான், முதல்ல அவனை கூப்பிட்டு ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படி என்று முடிவு செய்து அவனை மாத்திர மேடைக்கு வரவழைத்து, மனைவியின் பேச்சை கேட்காமல் நீ இருக்கிற, எனவே உனக்கு ஒரு பெரிய பரிசு என்று சொல்லி ஒரு பொற்கை காசை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது அவன் சொல்லி இருக்கிறான், ஐயா நான் வாங்க மாட்டேன். ஏன்னு கேட்டான். என் மனைவியின் பேச்சை கேட்டுட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன், அனுமதி கேட்டுட்டு வாங்கிக்கிறேன் இருக்கான். ஆக அப்போ அவன் மனைவி பேச்சை தான் கேட்கலாம். ஆக இப்படித்தான் சரித்திரத்தில் கூட இடம்பெற்றிருக்கக்கூடிய அது ராஜா ராணியினுடைய கதையாக இருந்தாலும் சரி, இந்த நிலைதான் இருந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்திருக்கிறோம். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் மகளிருக்கு முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்று எண்ணி கருதி அதற்காக எத்தனையோ திட்டங்கள், நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். திமுக ஆட்சி காலத்திலே தான் சொத்தில பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட்டது. திமுக ஆட்சி காலத்திலே தான் ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்திற்கு உதவி தொகை கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தான் அன்றைக்கு வழங்கப்பட்டது. ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக பெண்களைத்தான் ஆசிரியர்களாக சேர்க்க வேண்டும் என்கிற அந்த சட்டமும் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தான் உருவாக்கப்பட்டது. இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு மேயர்கள் பார்க்கிறோம், பெண்கள் மேயர்களாக இருக்கிறாங்க, பெண்கள் கவுன்சிலராக இருக்கிறாங்க, பெண்கள் நகராட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க, பெண்கள் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க, பெண்கள் எம்பிக்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த நிலை வந்திருக்கிறது என்றால் என்ன காரணம்? ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது நகர்பாலிகா சட்டம், பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தார்கள். ஆனால் நிறைவேற்றப்பட்டது ஏட்டளவில் அப்படி இருந்தது, சட்ட வடிவில் இருந்தது, செயல் வடிவமாக வந்ததா என்றால் இல்ல. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 96ஆம் ஆண்டு முதலில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றி அதை அமலுக்கு கொண்டு வந்தார்கள். ஆக இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி பல திட்டங்கள், பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன. 5 மணி நேரம் 4 மணி நேரம் அரசு நிகழ்ச்சி நடைபெற்ற நேரத்தில் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ற பொறுப்பை நான் ஏற்றிருந்த காரணத்தால், துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பை நான் ஏற்றிருந்த காரணத்தால், என்னதான் துணை முதலமைச்சராக இருந்தாலும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாலும் அந்த பொறுப்பை ஏற்கக்கூடிய நேரத்தில் மகளிர் சுய உதவிக் குழு என்பது நான் ஏற்றுக்கொண்ட அந்த துறைக்கு கீழ் வந்த காரணத்தால் அந்த சுய உதவிக் குழுவோடு நான் அடிக்கடி சந்திக்கிறேன்.
அவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற, அவர்களுக்காக நடைபெறக்கூடிய அரசு விழாக்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு தொடர்ந்து கிடைத்தது. உள்ளபடியே நான் சொல்லுகிறேன், நான் துணை முதலமைச்சராக இருந்து, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து எத்தனையோ திட்டங்களுக்கு, அடிக்கல் நாட்டு விழாக்களுக்கு நான் செல்லுகிற நேரத்தில் அந்த விழாக்களில் பங்கேற்கிற போது அடைந்த மகிழ்ச்சியை விட, சுய உதவிக்குழு இடம்பெற்றிருக்கக்கூடிய பெண்களுக்கு சுடநதியை மேடையில் நின்று 4 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுப்பேன். அதுதான் எனக்கு ஒரு பெரிய பெருமையாக நான் கருதி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது கூட என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் கூட என்னிடத்திலே கேட்பார்கள், 3 மணி நேரம் நிற்கிறீங்களா, உங்க கால் வலிக்கலையா என்றெல்லாம் கூட கேட்பார்கள். நான் சொல்லுவேன், கால் வலிக்கல. காரணம், இதை சுழல்நதி வழங்குகிற போது அந்த பெண்கள், சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள் அதை மகிழ்ச்சியோடு பெற்றுச் செல்லுகிறார்களே, அந்த முகத்தை பார்க்கிற போது, அந்த மகிழ்ச்சியை பார்க்கிற போது என்னுடைய கால்வலி போகிற இடம் தெரியாமல் போகிறது என்று நான் குறிப்பிட்டு சொன்னது உண்டு. காரணம், அந்த அளவிற்கு கழக ஆட்சி காலத்தில் தலைவர் கலைஞருடைய அறிவுரையை ஏற்று, அவருடைய ஆலோசனையை பெற்று, அவருடைய உத்தரவின் அடிப்படையில், அவருடைய ஆணையின் அந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் பெண்களுக்காக, தாய்மார்களுக்காக, சகோதரிகளுக்காக, அவருடைய முன்னேற்றத்திற்காக பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் இன்றைக்கு நாட்டில் என்ன நிலை, தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நான் உங்களுக்கு ஏதோ குறை சொல்லி, குற்றம் சொல்லி, நீங்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டி பேசுகிறேன் தயவு செய்து நீங்கள் கருதிவிடக்கூடாது. 5 முறை தமிழ்நாட்டில் கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது எத்தனையோ திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கிறது. ஆனால் கடந்த 2006 2011 ஆண்டு வரையில ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அப்போ நிறைவேற்றப்பட்ட திட்டங்களைப் போல, கலைஞர் செய்து தந்த சாதனைகளைப் போல எந்த முதலமைச்சராலும் இனி யாராலும் செய்ய முடியாது, இனி எவனும் பிறந்து கூட வர முடியாது. அதான் உண்மை. அவ்வளவு காரியங்கள் செய்யப்பட்டன. அது பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. இருந்தாலும் தோற்ற காரணத்தால் துவண்டு போய் நாங்க மூளையில முடங்கிடல. தோற்ற காரணத்தால் இன்றைக்கு பல நிலைகளில் அரசியல் பழிவாங்க நோக்கத்தோடு எத்தனையோ பொய் வழக்குகள் இன்றைக்கு எங்கள் மீது போடப்படுகிறது. நம்முடைய தனசேகரன் மீது எத்தனை வழக்குகள், அதே போல மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, அல்லது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நானாக இருந்தாலும் சரி, எத்தனையோ வழக்குகள். அதையெல்லாம் பார்த்து அஞ்சு நடுங்கி மூளையில போய் நாங்க முடங்கிடல. காரணம், திமுக ஒரு பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சிட மாட்டோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அது பற்றி கவலைப்படல. ஆனால் நீங்கள் ஒன்றை உணர்ந்து பார்க்கணும். பெண்களுக்கு அறிவுரைகளை, ஆலோசனைகள் எல்லாம் நான் அதிகம் எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய வகையில, புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில ஒரு சில உதாரணங்களை நான் உங்களிடத்தில் உரிமையோடு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். என்ன என்று கேட்டால், உதாரணமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டை பத்தி அதிகம் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டை பத்தியும் கவலைப்படுறாங்க. ஆனா நாட்டை பற்றி அதிகம் கவலைப்படாம இருந்துடுறீங்க. ஆனா வரக்கூடிய காலகட்டங்களில் வீட்டை பற்றி மட்டுமல்ல, நாட்டை பற்றியும் நம்முடைய பெண்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதைத்தான் என்னுடைய வேண்டுகோளாக, ஏதோ நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, நாங்கள் எல்லாம் பதவியில் வந்து அமர்ந்திட வேண்டும் என்பதற்காக, நாங்கள் பார்க்காத பதவிகள் அல்ல. தலைவர் கலைஞர் வரை 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். முதலமைச்சர் பதவி என்பது தலைவர் கலைஞருக்கு கிடைக்கக்கூடிய பெருமை அல்ல, அது முதலமைச்சர் என்ற பொறுப்புக்கு கிடைக்கக்கூடிய பெருமை. தலைவர் கலைஞர் அந்த பொறுப்பில் இருக்கிற காரணத்தால். எனவே அந்த பதவிகள் என்பதல்ல. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா, பெண்கள் நம்முடைய வீட்டிற்கு பொருளை வாங்க கடைக்கு சொல்லுகிறோம். கடைகளுக்கு சென்று சில பொருட்களை வாங்குகிறோம். வாங்குகிற போது ஒரு பொருளை வாங்குகிறோம் என்று சொன்னால், கடைக்காரன் 10 ரூபாய் என்று சொல்லுகிறான். உடனே நம்முடைய தாய்மார்கள் 10 ரூபாய் எடுத்து தந்துடுறீங்களா? தரமாட்டீங்க. கொஞ்சம் பேரம் பேசுவீங்க. என்னப்பா இவ்வளவு விலை சொல்லுகிறாய், கொஞ்சம் குறைச்சு கொடு என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் முடியாது என்று அந்த கடைக்காரன் சொல்லுவான். உடனே தாய்மார்கள் சொல்ல, நான் 5 ரூபாய் தரேன்னுவாங்க. உடனே 5 எல்லாம் முடியாது, அவன் 10 இருந்து கொஞ்சம் இறங்கி வருவான், 9ன்னுவான். உடனே நம்ம தாய்மார்கள் ஏற்றுக்கொள்வார்களா? முடியாது, 6ன்னுவாங்க. உடனே அவன் 9 இருந்து 8க்கு வருவான். உடனே நம்முடைய தாய்மார்கள் 6 இருந்து 7க்கு போவாங்க. அப்புறம் 9 இருந்து 8க்கு வந்து 8 இருந்து 7க்கு வந்து பேரம் பேசி முடிச்சிருவான். கடைக்காரனுக்கு நன்றாக தெரியும், 10 ரூபாய் என்று சொன்னால்தான் 7 ரூபாய்க்கு தாய்மார்கள் வருவார்கள் என்று. அதே முறை தாய்மார்கள் அவ்வளவு சாதாரணமானவர்களா? உங்களுக்கும் தெரியும், 5 ரூபாய் சொன்னாதான் அவன் 7க்கு வருவாங்க.
ஆக 7 ரூபாய்க்கு பேரம் பேசி முடிக்கிறீங்க ஒரு பொருளை வாங்குகிற போது. காரணம் அது நம்முடைய காசு, நம்முடைய வீட்டுக்காக வாங்கக்கூடிய ஒரு பொருள். புடவை கடைக்கு போறீங்க, புடவை கடைக்கு போய் ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் 700 ரூபாய் ஒரு புடவை வாங்குறீங்க. ஒரே ஒரு புடவை தான். ஆனா ஒரு புடவை வாங்க அந்த கடைக்கு போய் அந்த கடையில ஷோகேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா புடவை எடுத்து கீழே போட சொல்லி ஒவ்வொரு புடவையா எடுத்து பார்த்து தொட்டு தடவி அதை கொஞ்சம் அந்த கடைக்காரத்துல கேள்வி எல்லாம் கேட்பீங்க. ஏப்பா இது என்ன சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, தண்ணியில போட்டா சுருங்குமா, சாயம் போகுமா, இவ்வளவு கேள்வி. இதெல்லாம் உனக்கு எப்படி அனுபவம்னு கேட்காதீங்க, யதார்த்த நிலையை சொல்லுறேன். ஆக இவ்வளவு கேள்விகளை கேட்டு வாங்கினாதான் உங்களுக்கு திருப்தி. அவன் கடையில பாத்தீங்கன்னா மெர்க்குரி லைட் எல்லாம் பிரைட்டா தான் போட்டு வச்சிருப்பான். இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை வராது. அந்த புடையை எடுத்துக்கிட்டு போய் வெளியில போய் சூரிய வெளிச்சத்துல பாப்பீங்க. ஏன்னா சூரியன் தான் நமக்கு முக்கியம். சூரிய வெளிச்சத்துல பார்த்து அதுக்கு பிறகுதான் டிசைட் பண்றீங்க. ஒரு புடவை 500 ரூபாய் 600 ரூபாய் புடவை வாங்க ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் செலவு செய்றீங்க ஒரு புடவை. சரி, அதுதான் போகட்டும். வீட்டுக்கு போய் காய்கறி வாங்குறீங்க. கத்திரிக்காயோ முருங்கைக்காயோ ஏதோ ஒரு காயை போய் கடையில வாங்கி, வெண்டைக்காயோ கடையில போய் வாங்குகிறீங்க. அவன் கத்திரிக்காயை எடுத்து